இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் நூல் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நாட்டுடைய எக்கானமி அப்படிங்கிறது பொருளாதாரம், இது எப்படி எல்லாம் பிரிட்டிஷ் அழிச்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா தரவுகளோட வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சுதந்திர போராட்டம் எதற்காக நடந்தது, எப்படி நம்முடைய நாட்டின் செல்வம் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு நம்ம நாடு எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டது இந்த பிரிட்டிஷ்காரர்களால அப்படிங்கிற விஷயம் அந்த வரலாறு தெரியாதவர்கள் இப்படியான விஷயத்த வந்து சொல்றாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த ரயில்வே ட்ராக், இது பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். உண்மையிலே இது கிஃப்ட் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய, அந்த காலத்துல இந்த ரயில்வேயை பிரிட்டிஷ்காரர்கள் போட்டதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவை மிக விரைவாக கொள்ளையடிக்கணும். பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும் நமக்கு இல்லைன்னா இந்தியா ரொம்ப வேகமாக வளர்ந்திருக்கும். கிட்டத்தட்ட இந்தியாவுடைய வளர்ச்சி 30 ஆண்டு பின்தங்கி போய்விட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடனான பிரச்சனை. இதை ஆரம்பித்து வைத்தவர்கள் யார் அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்கள். எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இவர்கள் நின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா வந்து ஆசிரியர் பதிவு பண்ணிட்டே போறார். இந்தியர்கள் பொதுவாகவே பிரிட்டிஷ் குட்ஸை வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. பிரிட்டிஷ்காரனுடைய துணியை விட எங்களுடைய நெசவாளர்கள் நெய்கிற துணி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்னடா குவாலிட்டி இருக்கு இந்த நெசவாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்திய நெசவாளர்களுடைய கட்டை விரல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க இந்த பிரிட்டிஷ்கார். இந்த கொடுமை எல்லாம் வந்து நடந்திருக்கு. எப்படி இந்தியர்கள் எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு உலக நாடுகள், பல நாடுகள்ல இந்தியர்கள், இன்னும் குறிப்பா தென்னிந்தியர்கள், குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னே சொல்லலாம், நம்ம வந்து பல நாடுகள்ல இருந்து அகதிகளாக வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க, லேபர்ஸா கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போய் என்னென்னலாம் கொடுமை பண்ணாங்க. உதாரணமா இதுக்கு சில படங்கள் கூட வந்தது. ஈவன் நீங்க பரதேசி அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா டீ பிளான்டேஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த டீ பிளான்டேஷன் பண்றதுக்காக எப்படி எல்லாம் இந்தியர்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினார்கள் அப்படிங்கிறத வந்து இந்த ஆசிரியர் பதிவு பண்றாரு. யாரோ ஒரு ஆர்எஸ்எஸ் காரரோ அல்லது பிஜேபி காரரோ எழுதின புத்தகத்தை காட்டணும் அப்படின்னா இவங்க எல்லாம் சங்கி கூட்டம், இவர்கள் எப்பயுமே ஆங்கிலேயர்களுக்கு, அதாவது இன்னும் சொல்ல போனா ஆங்கிலேயர்கள் சார்ந்த மதத்தவர்களுக்கு எதிரானவர்கள், அதனாலதான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கூட அறிவுக்கு தொடர்பே இல்லாத ஒரு ரிப்ளை வந்து அவங்கள்ட்ட இருந்து வரும். அதனாலதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் விட்டு ஒரு காங்கிரஸ்காரரே எழுதிய நூலை கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன்.